வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாப்லோடு எல்ஜிங்க. இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா பிஇ எரர் காமிக்குதுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோடனே பிஇன்னு எரர் காமிக்குது. பிஇங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி பிஇன்னு எரர் காமிக்கும். கழட்டி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது எலி வந்து ஒயரை கிடச்சிருக்குங்க. அது சென்சார் லைனு, இன்லெட் வால்வு, ஃபேஸ் நியூ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லைனை கிடச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் இன்லெட்டுக்கு வர நியூட்ரல் கிடச்சிருக்குது. அந்த இன்லெட்லேருந்து தான் கீழே மோட்டருக்கும் லைன் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்லாம் ஜாயிண்ட் அடித்து பார்க்கலாம். இது டெம்பரவரி ஜாயிண்ட் தான். அது சும்மா அடித்து ரன் பண்ணி விட வேண்டியது தான். இல்லைனா ஒயரிங் செட்டோடு மாற்றுற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஒயரை கிடச்சவரை விட்டுருச்சு. எல்லாத்தையும் கிடச்சிருந்தா சுத்தமாக ஒயரிங்கே ஆகாது. இதை நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு எரர் எதாவது காமிச்சது அப்படின்னா கீழே ஏதாவது கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எல்லா ஒயரும் அந்த கட்டான ஒயர்லாம் கார்னரை சீவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஒயர் கிடச்சிருக்கு. ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கிடச்சிட்டு போயிடும் எலி. அந்த ஜாக்ஸ் ஒரு இடத்துல அதை வந்து ஜாயினே போட முடியாது. இது வந்து கொஞ்சம் தள்ளி கிடச்சிருக்குது. அதனால இந்த ஜாயின் போட்டுக்கலாம். அப்படி கார்னரில் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அந்த ஒயரிங் கிட்ட மாற்றணும், இல்லாட்டி சால்ட்ரிங் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இது தள்ளி கிடச்சதுனால நம்ம அதை டேப் அடிச்சு விட்றலாம். டேப் அடிச்சு விட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா இது இப்படி நம்ம ஜாயின் போட்டாலும் இது ரொம்ப நாள் லைஃப் வராது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஒயரும் கருப்பாயிடும். கருப்பாச்சுன்னா கன்டினியூட்டி வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் எரர் காமிக்கும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இந்த இன்லெட்டுக்கு வர நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கீழேயும் மோட்டருக்கு போகும். அதில் மட்டும் 2 ஒயர் இருக்கும். இப்போது அது ஜாயிண்ட் இடையில போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஜாக் இருக்கிறதுனால அந்த இடத்துல போடுவாங்க. சரி, டேப் அடிச்சிட்டோங்க. நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் கொடுத்தாச்சு. உள்ள பல்சிட்டு சுற்றுது. இன்லெட் வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம 34 வந்துச்சு பாருங்கள். இப்போ மிஷின் வந்து எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. இன்லெட் உள்ளே வந்து தண்ணி உள்ளே வருது. ஓகேங்க, இப்போ மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்பின் வச்சு பார்த்துக்கலாம். தண்ணி ட்ரெயின் மோட்டரும் தண்ணி வெளியில் போகுது. டார்க் மோட்டர் அது வேலை செய்யுது. உங்களுக்கு சவுண்டு கேட்குது. நான் 12 to 9 வந்துருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.